அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு வசதியாக மானிய வட்டியில் தொழில் கடன் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக தொழில் கடன் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக தொழில் கடன் பெறுவதற்கு விண்ணப்பிப்பது குறித்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக 2024-2025 நிதியாண்டில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரமர வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் சிறு தொழில்கள் வியாபாரம் செய்ய குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் கடன் பெற நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 15 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1.25 லட்சம் வரை 7% எனவும், 1.25 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை 8% எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. குழு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறுதொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 15 லட்சம் வரையும் ஆண்டிற்கு 6% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சுய உதவி குழு தொடங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். திட்ட அலுவலர் அல்லது மகளிர் திட்டம் அவர்களால் தரம் கிராண்டிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இருபாலருக்கான சுய உதவி குழு, மிக்சட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உறுப்பினர்களுக்கும் இக்கடனுதவி வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினராக உள்ளவர்களுக்கும் ஒரு கறவை மாட்டுக்கு ரூபாய் 30,000 வீதம் 2 கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் ரூபாய் 60,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி 7%. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்றுக் கொள்ளலாம். இக்கழகத்தின் www.tapsetco.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சாதி, வருமானம் மற்றும் பிறப்பட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சென்னை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தொழில் தொடங்குவதற்கு கடன் பெற விருப்பம் உள்ளவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையதளத்தில் இருந்து விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த கடன் திட்டங்கள் குறித்த மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tapsetco.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், டாப்செட்கோ அப்படி சிம்பிளா சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு அரசு நிறுவனமாகும். இந்த இணையதளத்தில் தான் இந்த விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் திட்டங்கள் பற்றிய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே கடன் திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதன் கீழே தனிநபர் கடன் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தனிநபர் கடன் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. அதிகபட்ச கடன் தொகை ரூபாய் 15 லட்சம். கடன் பங்கு தொகை பின்வருமாறு: தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்கு 85%, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் பங்கு 10%, பயனாளியின் பங்கு 0.5%. ஆண்டு வட்டி விகிதம் 1.25 லட்சம் வரை 7% வட்டியும், 1.25 லட்சம் அதற்கு மேல் 5 லட்சம் வரை 8% வட்டியும், 5 லட்சத்திற்கு மேல் 15 லட்சம் வரை 8% வட்டியும் வசூலிக்கப்படுகிறது. திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். அடுத்ததாக குழு கடன் திட்ட விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக உள்ள மகளிர், ஆடவருக்கு குழுவாக சுய தொழில் செய்ய கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள்
இருக்க வேண்டும். இந்த கடன் திட்ட விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நிதி அளிப்பு விகிதம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக கறவை மாட்டு கடன் திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. தனிநபர் கடன் திட்ட விதிமுறைகளின்படி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இணையம் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினராக உள்ளவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து அவர்கள் பால் பண்ணை துவங்குவதற்கு 2 கறவை மாட்டிற்கு 1,20,000 வரையிலான திட்ட மதிப்பீட்டில் கடன் வழங்க பரிந்துரை செய்து இத்திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்குவதற்கு கடன் வழங்கப்படுகிறது. அதிகபட்ச கடன் தொகை ரூபாய் 1,25,000. இதற்கான நிதி அளிப்பு விகிதம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த கடன் திட்டங்கள் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடன் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. தகுதி அண்ட் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயனாளி மாநில அல்லது மத்திய பட்டியலில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினராக இருத்தல் வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டொன்றுக்கு 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சாதி, வருமான மற்றும் புறப்பட சான்றிதழ், முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலைப்புள்ளி, திட்ட அறிக்கை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், நிதி உதவி பெறுவதற்கான ஆவணங்கள், வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள், ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண், இந்த ஆவணங்கள் தேவை. அடுத்ததாக கடன் வழங்கும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணி இந்த விவரங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். கடன் வழங்கும் முறை, மாவட்ட கூர்ந்தாய்வு குழு உறுப்பினர்கள், கடன் தொகையினை திருப்பி செலுத்துதல், அபராத வட்டி, கடன் தொகை அட்டை பராமரிப்பு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கு. அடுத்ததாக விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் விவரங்கள் அந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு அரசு நிறுவனம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட் அனுப்பினார் உங்க முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க. பெறுநர் முகவரி இங்க இருக்கு. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், சம்பந்தப்பட்ட வங்கிகளின் பெயர் எழுத வேண்டும். கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர். விண்ணப்ப படிவத்தில் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த கோடிட்ட இடங்கள்ல மட்டும் பூர்த்தி பண்ணால் போதுமானது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் தனிநபர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பம் அல்லது கறவை மாடு வாங்குவதற்கான விண்ணப்பம் என்றால் அவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். அப்புறம் இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து மனுதாரரின் கையொப்பமிட வேண்டும். இணைப்பு சான்றிதழ்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல கேட்டிருக்கக்கூடிய இணைப்பு சான்றிதழ்கள் எல்லாமே விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். கிளைய ஒப்புதல் சீட்டு கொடுத்திருக்காங்க. இதுல மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு இந்த ஒப்புதல் சீட்டை உங்களுக்கு திருப்பி தருவார்கள். ஆகவே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் வழங்கும் இந்த கடன் தொகையினை பெற விரும்பும் தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள் தொழில் தொடங்குவதற்காக இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.